இது ஆட்டமா? இதுக்கு பேர் தான் ஆட்டமாடா? சும்மா ஆடுவாங்க. நீ ஆடுறதுனா ஆட மாட்டாங்க. ஓகேம்மா, ஓகே. நீ போக மாட்டோம். பின்னாடி வா, கொஞ்சம் பின்னாடி வா. வீட்டுக்குள்ள எப்படி போயிடும். ரோடு மேல கொஞ்சம் ஆழமா தோண்டிக்கிட்டு பைப் வச்சு இன்னும் கொஞ்சம் ஆழப்படுத்தணும்.
நீங்க எங்கிட்டு வாங்குங்க. ஏதோ உடைச்சு விடணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாரும் வீட்டுக்கு பேரண்ட்ஸ் வந்து கூட்டு போறாங்க. எத்தனை பேர் இருக்காங்க? வார்டனுங்க. வார்டன் தான் இப்ப பேசுறீங்க. அதான் வார்டன் உள்ள பாட்டு போயிருமாடா. நம்ம நிவாரணம் சிவாஜி வாட்ஸ்அப்ல சொல்றாங்கல்ல நிறைய பேர். இந்த சங்கரங்கோல்ல இருக்கையா என்னையா? ஆமாய்யா ஆமாம். சரி நல்லா பின்னாடி வாங்க. நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள், அமைச்சர்கள், அதிகாரிகள், சம்பந்தப்பட்ட ஐஏஎஸ் அதிகாரிகளிடம் இன்றைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அந்த பணியை நாங்கள் இன்றைக்கு ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். இதற்கு வேண்டிய அந்த எதிர்காலத்தில் இதுபோல் வராமல் இருப்பதற்கு வேண்டிய அந்த அடிப்படை வேலைகளையும் செய்வதற்கு வேண்டிய அந்த பணிகளையும் செய்யவிருக்கிறோம். மாண்புமிகு தம்பி உதயநிதி அவர்கள் இப்பொழுது திருநெல்வேலி தான் நிறைய பாதித்திருந்து அங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அரசாங்க இயந்திரம் முழுமையாக இதில் இயங்கி கொண்டிருக்கு என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா, அந்த மழைக்கால பருவ பயிரான அந்த மானாவாரி பயிர் மக்காச்சோளம், உளுந்து, பாசி உள்ளிட்ட பயிர்கள் ஏராளமாக இந்த இடத்துல மழைநீரால் மூழ்கி இருக்கு. அதாவது ரெண்டு விதமாக, ஒன்று வந்து ஏற்கனவே இருந்த கரைகள் உடைஞ்சிருக்கு, நிறைய இப்போ ரோடுகள் கிராக் ஆகிருக்கு. அதுக்கு தனியாக பணம் நாங்கள் வாங்க கொடுக்க போகிறோம். விவசாய பயிர்கள் சேதம் அடைஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லை, மானாவாரி பயிர் மட்டும் இல்லை, நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா கம்மா உடஞ்சி நெல் பயிரே போயிருக்கு. வரும்போது பார்த்தோன்னா ஒரு 200 ஏக்கர் பார்த்திங்கன்னா பூரா கம்ப்ளீட்டாக கம்மா உடஞ்சி போய் இது பூரா இதாக இருக்குது. அதுக்கு வேண்டிய நஷ்டஈடு இல்லாமல் விவசாயத்துறை அதிகாரிகள் சொல்லி அதை விரைவில் வாங்கி மாவட்ட ஆட்சித்தலைவர் எங்களுக்கு அனுப்பிய நேரத்தில் அவருக்குரிய நஷ்டஈடும் உடனடியாக வழங்கியிருக்க வேண்டிய அந்த உத்தரவு முதலமைச்சர் வழங்குவார்கள். தமிழ்நாட்டில் வடபகுதியும் சரி தென்பகுதியும் தொடர்ந்து வந்து இயற்கை சீற்றத்தினால நிறைய சேதமாகிட்டு மத்திய அரசு சம்பந்தமாக நிதி எதுவும் கேட்டுருக்கு. இது இனிமேல் தானே கேட்கணும். இன்னைக்கு வரைக்கும் மழை பெஞ்சிட்டு இருக்கு, அது ஓடிட்டு இருக்கோம். இது முடிஞ்ச பிறகு இதுக்கு வேண்டிய நிதியை நிச்சயமாக கேட்போம். நீர்நிலைகளில் வந்து தொடர்ந்து ஆக்கிரமிப்புகள் இருக்கு இல்லையா, இது அகற்றாததுனால தான் வந்து இந்த வெள்ள பாதிப்பு வந்து இவ்வளவு தூரம் அதிகமாக இருக்குது. இந்த குடியிருப்பு பகுதிகள் எல்லாமே ஆக்கிரமிப்பு பகுதிகள் அதிகமாக இருக்குது. இப்போ அகற்ற என்ன நடவடிக்கை? இல்லை இப்போ தான் எல்லாருக்குமே இப்படி ஆக்கிரமிப்பு வந்ததுனால தான் நமக்கு பாதிப்பு வருதுன்னு என்ன எப்போ வருது? இப்போ தான் பொதுமக்களுக்கு வந்திருக்குது. யாராவது ஒரு ஆக்கிரமிப்பு எடுக்க போனால் கூட அங்கே இருக்க 10 பொதுமக்கள் வந்து ஆக்கிரமிப்பு எடுக்காதேன்னு சொன்னது மாறி இன்றைக்கி இந்த வீடுகள்லாம் வந்ததுனால தான் நமக்கு பாதிக்கிறதுக்கு என்ன இன்றைக்கி பொதுமக்கள் மத்தியில் வந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் இப்பொழுது அரசாங்கம் வந்து ஒவ்வொன்றாக எங்கே ஏரிகளையோ நீர்நிலை புறம்போக்குகள் இருக்கிற அந்த வீடுகளையோ இல்லை வேறு காலிமனைகளையோ அதையெல்லாம் அகற்றுகிற பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். பாரபட்சமின்றி நிச்சயம் எங்களுக்கு பாரமும் கிடையாது, பட்சமும் கிடையாது.
நாங்கள் யாராக இருந்தாலும் செய்ய போகும்போது எங்களுக்கு ஒரு சில இடைஞ்சல் வரும். அந்த இடைஞ்சலை சமாளித்து அதிகாரிகள் செய்ய வேண்டும். சார், அரசு வந்து பாதிப்பு வர்றதுக்கு முன்னாடி தான் ஆக்கிரமிப்புகள்லாம் ஆகிட்டே இருக்கணும். பாதிப்பு வந்த பிறகு தான் நாங்கள் அகற்றுவோம்னு சொல்கிறது என்ன? இல்லை பொதுவாக இப்போ நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கிரமிப்பு ஆக போகுது இந்த எத்தனை 50 வருஷமாக குடிசை போட்டிருக்காங்கண்ணே. இதை போய் இப்போ நீங்களே சொல்கிறீங்க. இப்போ தான் வந்து எல்லாருக்கும் உணர்வுகள் என்ன ஆகுதுன்னா, இந்த குடிசைகளோ வீடுகளோ இப்படி நீர்நிலை போகிற போக்குள்ள கட்டினதுனால தான் நமக்கு பாதிப்பு வருதுங்க. இன்னும் பொதுமக்களுக்கு இப்பொழுது இயற்கையாக அனுபவ ரீதியாக தெரிஞ்சிருக்காங்க. இப்போ தான் நாங்கள் ஆக்கிரமிப்பு எடுக்கும்போது பொதுமக்கள் எங்களோட ஒத்துழைக்கிறாங்க. ஆகவே இனிமேல் விரைவில் அந்த பணிகள் முடியும்.